ஒரு ஊர்ல கிஷோர் மற்றும் அருண் என்ற இரு நண்பர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய கனவு ஒரே கல்லூரியில் படிப்பை முடித்து ஒரே கம்பெனியில் வேலை கிடைக்க வேண்டும் என்பதே. இருவரும் ஒற்றுமையுடன் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடும் போது கிஷோர் அடித்த பந்து தவறுதலாக அருண் அணிந்திருந்த வாட்சில் பட்டு வாட்ச் உடைந்தது. அந்த வாட்ச் அருண் பிறந்த நாளுக்கு அவன் தந்தை பரிசாக வாங்கி கொடுத்தது. எனவே அருணுக்கு கோபம் மற்றும் அழுகை வந்தது. அருண் கிஷோரிடம், நீ பார்த்து விளையாட மாட்டியா? நீ எப்பயுமே இப்படிதான். மற்றவர்களின் பொருளை பற்றி நீ நினைத்து கூட பார்க்க மாட்டாய் என்று கோபமாக கூறினான். பதிலுக்கு கிஷோர் அருணிடம், தெரியாமல் தவறு நடந்துவிட்டது, இதற்கு எதற்கு கோபமாக கத்துகிறாய் என்று கேட்டான். ஒரு கட்டத்தில் சண்டை முற்றியது. இருவரும் கோபத்துடன் பிரிந்தனர். அன்று இரவு இருவரும் தூங்கவில்லை. அருணின் வாட்ச் உடைந்ததால் அவன் மிகவும் வருத்தப்பட்டிருப்பான் என கிஷோர் உணர்ந்தான். கிஷோர் வேணுமென்றே வாட்சை உடைக்கவில்லை. நான் அவன் மனம் புண்படும்படி பேசியது தவறு என அருண் எண்ணினான். அடுத்த நாள் காலை கிஷோர் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அருண் வீட்டிற்கு சென்றான். அதில், உன்னை காயப்படுத்த வேண்டும் என நான் நினைக்கவில்லை, என்னை மன்னித்து விடு, சாரி என எழுதியதை காண்பித்தான். உடனே அருணின் முகம் மாறியது. நான் மன்னித்து விட்டேன், நீயும் என்னை மன்னித்து விடு என அருண் கிஷோரிடம் சாரி கேட்டான். சாரி என்ற வார்த்தை அவர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு, கோபம், ஈகோ எல்லாவற்றையும் உடைத்தது. ஒன்றாக பழையபடி விளையாடினர். சாரி கேட்கிறது பலவீனம் அல்ல, அது பலத்தின் அடையாளம். சாரிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய ஈகோவையும் அழிச்சிடும். இதுதான் இந்த கதையுடைய கருத்து. சாரிங்கிற மேஜிக்கல் வேர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே தேவைப்படுது. சாரி கேட்க யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.